வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்காதே, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நம்மோடு போட்டி போட நிறைய பேர் வந்து விடுகிறார்களே என்று நீங்கள் நொந்து விடாதீர்கள். எப்போதும் நம்முடன் போட்டி போட ஒருவராவது இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு வளைவான பாதை, அவ்வளவுதான். அதை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர அங்கேயே நின்று கொண்டு கவலையில் மூழ்கிவிடக் கூடாது. உங்கள் மனதை எப்போதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள். உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதையே தைரியத்துடன் செய்து முடியுங்கள். அது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களின் கவனம் பிரச்சனைகளின் மீது இருக்கும்போது உங்களிடம் மேலும் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களின் கவனம் தீர்வுகளை நோக்கி திரும்பும் போது உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லை. உங்கள் கவனத்தை தீர்வுகளின் மீது திருப்புங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. பல பூக்களை சேர்த்து கட்டினால்தான் அது அழகான மாலையாக மாறும். உயர்ந்த எண்ணங்களுடன் கூடிய கடின உழைப்பும் இருந்தால்தான் முன்னேற்றத்திற்கு சிறந்த ஏணியாக இருக்கும். எண்ணங்கள் மட்டும் ஏற்றத்தை தந்துவிடாது. அந்த எண்ணங்களுக்காக நாம் கொடுக்கும் உழைப்புதான் நம்மை உயர்வடைய வைக்கும். கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை விலை மதிப்பில்லாதது. உங்கள் அனுபவம்தான் எப்போதும் அறிவை விட மிகப்பெரியது. ஏனென்றால் வாழ்க்கையில் அறிவு வீழ்ச்சியடையும் பல சூழ்நிலைகள் உள்ளன. ஆனால் உங்களின் அனுபவத்தால் அனைத்தையும் எளிதாக கையாள முடியும். அறிவை மட்டுமல்ல, அனுபவத்தையும் வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்களும் தான். நீங்கள் கற்ற பாடங்கள்தான் வாழ்க்கைக்கு உங்களை பக்குவப்படுத்துகின்றன. நீங்கள் யாரை போலவும் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். இந்த உலகில் ஒருவரின் கைவிரல் ரேகையைப் போல் மற்றொருவருக்கு இருப்பதில்லை. இந்த உலகில் ஒவ்வொருவருமே தனித்துவமான படைப்புதான். உங்களை நீங்களே அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்கள் விலை மதிக்க முடியாதவர் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவே கழியும். சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள். தெளிவான யோசனைகள் கிடைக்கும். செயல்படும் போது உறுதியோடு செயல்படுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். விட்டு கொடுக்கும் போது மனநிறைவோடு விட்டு கொடுங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் முடிவில் முழுமையான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, மாற்ற முடியாதவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மற்றொன்று, ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை நமக்கேற்றவாறு மாற்றி காட்டுவது. எதை செய்வதென்று முதலில் முடிவு செய். வெற்றியை உனக்குள் பயிர் செய். உங்கள் எண்ணங்களை எப்போதும் உயரத்தில் வைத்திருங்கள். அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும். தொடவே முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் பரவாயில்லை. தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்துவிட்டால் போதும். அதை நோக்கிய உன் போராட்டம் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடங்குங்கள். வெற்றியை தேடி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. வெற்றியே உறுதியாக உங்களை தேடி வரும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக விளக்கை ஏற்றும் போது உங்களுடைய பாதையும் வெளிச்சம் பெறும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக செய்கின்ற உதவியும் உங்களுக்கு தேவைப்படும் போது பல மடங்காக திரும்ப உங்களிடமே வரும். வாழ்க்கையை வெறுத்தவன் தான் அனுபவித்த வழிகளை பற்றி மட்டுமே கூறுவான். வாழ்க்கையை உணர்ந்தவன்தான் தான் கடந்து வந்த வழிகளை பற்றி கூறுவான். உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு இருப்பதை நினைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக மாறும்.
உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் அவற்றிற்கான பலனை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அவற்றின் கூட்டு சக்திதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் காரணம். உங்களுடைய எண்ணமும் செயலும் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். நாம் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றை அடைவதற்கு நமக்கு தேவையான ஆற்றலை நீங்கள் வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. அதை உணரும் தருணம் வெற்றியை நீங்கள் வெகு விரைவில் அடைந்து விடுவீர்கள். லட்சிய பாதையை அறிந்து கொள்ளாமல் ஒருவன் உலக போகங்களில் முட்டாள்தனமாக மூழ்கி கிடந்தால் அவன் வழி தவறி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடுவான். உங்கள் லட்சியத்திலிருந்தும் உங்கள் லட்சிய பாதையிலிருந்தும் ஒருபோதும் விலகி விடாதீர்கள். நமது லட்சியம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் தங்கள் வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இல்லாமல் இருட்டில் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வெளிச்சம் பெற லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி ஓடுங்கள். வாழ்க்கையில் நாம் அளவில்லாத நன்மைகளை பெறுவதற்கு நாம் எல்லோருமே நம்மிடம் உள்ள தீமைகளை ஆராய்ந்து அவற்றை கைவிடவும் வேண்டும். நீங்கள் உங்கள் வெற்றியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களின் வேகத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது மட்டுமே நிரம்பி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உண்மையில் அறியாமைதான் மிகப்பெரிய நரகம். அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக்கொள்வதுதான் இன்பமான வாழ்க்கை. மனதில் எப்போதும் உயர்ந்த எண்ணங்களையே எண்ணுங்கள். இடைவிடாமல் அவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தோல்வியை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். இந்த தோல்விகள் இயற்கையானவைதான். அவைகளை உங்களால் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். உங்கள் உள்ளத்தில் வெளிச்சம் உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்கு தேவையான வெற்றிகளை நீங்கள்தான் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவாகவே உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் காத்திருப்பு கனவாகத்தான் போகும். கடந்த கால தோல்விகளையும் கசப்பான நிகழ்வுகளையும் நினைத்துக் கொண்டு ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதீர்கள். எது வந்தாலும் கடந்து போய்கொண்டே இருங்கள். காயங்களை கடப்பவர்கள்தான் வெற்றியை கண்டடைகிறார்கள். காயப்பட்டு கலங்கி நிற்பவர்கள் தோல்விகளிடம் சரணடைந்து விடுகிறார்கள். மீசை இருக்கிறது என்பதற்காக கெளுத்தி மீன்கள் திமிங்கிலத்தை எதிர்த்து வென்றுவிட முடியாது. வெறுமனே எதிர்த்து நிற்பது மட்டும் உங்களுக்கு வெற்றியை தந்துவிடாது. ஒன்று உங்கள் பலத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் எதிரியின் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கண் கலங்காமலும் ரத்தம் சிந்தாமலும் எந்த யுத்தங்களும் முடிவுக்கு வந்ததில்லை. பல தோல்விகளை எதிர்கொள்ளாமலும் பல காயங்களை சந்திக்காமலும் வாழ்க்கையில் எந்த வெற்றிகளும் எளிதில் வந்துவிடுவதும் இல்லை. நமது கூடவே இருப்பவர்கள் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கும் குறைகளை நம் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நம்மிடம் சொல்லாமல் விட்டு விடுவார்கள். திடீரென சந்திக்கும் யாரோ ஒரு சிலர் நம்மிடம் குறைகள் என்று படுவதை சட்டென நம்மிடமே சொல்லி விடுவார்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களோடு தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்துதான் ஆக வேண்டும். தோல்விகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். வெற்றிகள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை உங்களின் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தான் சாத்தியப்படுத்த முடியும். எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் போதே அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சரியாக முடிவெடுத்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் செய்ய நினைத்ததை சிறப்பாக செய்ய முடியாது. வெற்றிடத்தை காற்று வந்து நிரப்பிக் கொள்வது போல நீங்கள் அடைந்த தோல்விகளின் தழும்புகளையும் நீங்கள் அடைய போகும் வெற்றிகள் வந்து நிரப்பிக் கொள்ளும். தொடர் தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு விடாதீர்கள். வெற்றி விரைவில் உங்களை வந்தடையத்தான் போகிறது. காத்திருங்கள். வாழும் காலம் சிறிதுதான் என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். வெற்றியின் தொலைவு தூரம் என்பதால் முயற்சியை கைவிடாதீர்கள். முடிந்து போனதை கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தோல்விகளில் இருந்து இன்றைய முன்னேற்றத்திற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தோல்வி என்னும் நேற்றைய பொழுது மடிந்து போன வைக்கோல் போன்றது. இன்று அது நல்ல உரமாக மாறி இருக்கிறது என்பதை உணர்ந்தால் தோல்வியை வரவேற்று ஏற்றுக்கொள்வீர்கள்.
விதையானது தான் விழும்போதெல்லாம் மரமாக எழுகிறது, இலையானது தான் விழும்போதெல்லாம் உரமாக மாறுகிறது. நாம் மட்டும் விழுவதற்கு தயங்கிக் கொண்டிருப்பது தவறானது. விழுவோம், எழுவோம், வெற்றி பெறுவோம். உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் உங்களை உண்மையாகவே உற்சாகப்படுத்தி பார்க்க இந்த உலகத்தில் உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இடைவிடாமல் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் எல்லோருக்கும் கஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. யாருக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து தான் கொடுக்க போகும் நல்ல வாய்ப்புகளை அவர்களால் சரியாக பயன்படுத்திக் கொண்டு உயர்வடைய முடியுமா என்று சோதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். போகிறவர் வருகிறவர்களுக்கெல்லாம் கடவுள் கஷ்டங்களை கொடுப்பதில்லை. உங்களை போன்ற சாதிக்க துடிக்கும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் சில பாடங்களை கற்பிக்கிறார் என்பதுதான் உண்மை. எப்பாடுபட்டாவது வாழ்க்கையில் ஜெயித்து விடுங்கள். ஒருபோதும் தோற்றுவிடாதீர்கள். ஏனென்றால் தோற்றுவிட்டால் அடுத்தவர்கள் விருப்பப்படி வாழ வேண்டியிருக்கும். ஜெயித்து விட்டால் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். வலிகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். தொடர்ந்து வலிகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதீர்கள். கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம். கவலையில் விழுந்து விட்டால் எழுவது கடினம். வலி இருந்தால்தான் வாழ்க்கையை உணரவே முடியும். உண்மையில் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. வலிகளை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றால்தான் வளமான வாழ்க்கையை வாழவே முடியும். வெற்றி நம் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில்லை. நம் மகிழ்ச்சிதான் நமக்கான வெற்றிகளை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்த தவறுகளுக்கு நன்றியோடு இருங்கள். ஏனென்றால் அந்த தவறுகள்தான் உங்களுக்கான நல்வழி காட்டும் தெய்வங்கள். தவறு செய்தவன் மீண்டும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டான். சரியான பாதையில் செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வான். அதனால் வாழ்வில் நீங்கள் செய்த தவறுகளுக்கும் அந்த தவறுகளால் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் எப்போதும் நன்றியோடு இருங்கள். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் அது உங்களை மிக உயரத்தில் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கும். அடுத்தவர்களின் பாதையை பின்பற்றாதீர்கள். ஏனெனில் அது அவர்களுடைய பாதை, உங்களுடையது அல்ல. நீங்கள் உங்களுடைய பாதையை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அந்த பாதையில் உங்கள் முதல் அடியை எடுத்து வைப்பதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் வேறு எதுவும் இல்லை. நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் என்ற கருத்தை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்குள் நீங்களே முயன்று இன்னும் மேலான உண்மைகளை தேடுங்கள். அதுதான் கற்றுக் கொடுத்தவர்களை விடவும் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றும். கதிரவன் தன் ஒளி கதிர்களை வைரத்தின் மீதும் மண்ணாங்கட்டியின் மீதும் ஒரே மாதிரிதான் வீசுகின்றது. ஆனால் வைரம் மட்டுமே அந்த ஒளி கதிர்களை கிரகித்துக் கொண்டு பிரகாசிக்கிறது. எதையும் கிரகித்துக் கொள்ளாத மண்ணாங்கட்டி எதையும் பிரகாசிப்பதில்லை. ஒளி வீசும் வைரமாக திகழ்வதற்கு அந்த வைரம் பல முறை வெட்டப்பட்டும் பட்டை தீட்டப்பட்டும் இருக்கும். உங்களுக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் கூட அதுபோலத்தான். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள். உங்கள் வாழ்க்கையும் வைரத்தை போல பிரகாசிக்கும். எதையும் எதிர்கொள்ள தயங்கி மண்ணாங்கட்டியைப் போலவே இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழாது. ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏராளமான மக்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தை அதிக கவனமாக ஆராய வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அது உண்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. இங்கு பொய்களையும் கெட்ட செயல்களையும் தான் பெரும்பாலானவர்கள் நம்பி அதையே பின்தொடர்ந்தும் செல்கிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை.
இந்த உலகத்தில் மிக கஷ்டமான காரியம் எதுவென்றால் உங்களால் செய்யவே முடியாத ஒன்றை செய்ய முடிவது போல் கற்பனை செய்வதுதான். இந்த உலகத்தில் மிகவும் எளிதான காரியமும் அதுதான். உங்கள் சிந்தனையில் உங்களால் எல்லாம் முடியும் என்று நம்புங்கள். அது நிஜத்தில் உங்களை நிச்சயம் அப்படியே மாற்றி காட்டும். வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை, உங்களின் லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வதுதான். அது என்ன என்றே புரியாத ஒன்றை நாம் அடைவது கடினம். அப்படியே அடைந்து விட்டாலும் அது நீண்ட நாட்கள் நம்மிடம் நிலைத்திருக்காது. வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் வந்துவிடாது, அதற்காக உழைத்தால் மட்டும்தான் வரும். உழைப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் நிகழாது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சியை செய்துதான் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது. அவரவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அவரவர்கள்தான் அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும். உங்களை நோக்கி வரும் விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் பயந்து ஒளிந்து கொள்ளாதீர்கள். நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல, ஒளி வீச போகும் விண்மீன்கள். எதையும் எதிர்த்து போராடுபவர்களையும் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் உறுதி கொண்டவர்களையும் தோல்விகள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை. உன் மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னை மதிப்பிடும் வேலையை எப்போதும் மற்றவர்களின் கையில் கொடுத்து விடாதே. இந்த உலகத்தில் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அல்ல. உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடு எப்போதும் சரியானதாகவும் இருக்காது. உன்னை பற்றிய உன்னுடைய மதிப்பீடு எப்போதும் தவறாகவும் இருக்காது. சுடுகாட்டுக்கு அப்பாலும் நம்மை பின்தொடர்ந்து வரும் ஒரே நண்பன் நம்முடைய நல்லொழுக்கம்தான். மற்றவை யாவும் மரணத்துடன் முடிந்து போகும். அதனால் ஒழுக்கத்தை உயிரையும் விட மேலாக மதித்து கடைபிடியுங்கள். நீங்கள் கடைபிடிக்கும் உங்களின் ஒழுக்கம்தான் உங்களை உயரத்தில் வைத்திருக்கும். நீங்கள் இருக்கும் போதும் இந்த உலகை விட்டு மறைந்த பிறகும். இரக்கமுள்ள இதயமும் சிந்தனை ஆற்றல் மிக்க மூளையும் கடினமான வேலைகளையும் விருப்பத்தோடு செய்யும் கரங்களையும் பெற்றிருந்தால் உங்களுக்கு வரும் எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும். துன்பங்களும் துயரங்களும் நம்மை பலப்படுத்தவே நம்மிடம் வருகின்றன. அவை நமக்கு இயற்கை வைக்கும் பரீட்சை. அவற்றை வெற்றிகரமாக கடந்து செல்லும் போதுதான் நமது வாழ்க்கையே முழுமையடைகிறது. உண்மை, தூய்மை, சுயநலமின்மை, இந்த 3 குணங்களையும் பெற்றிருப்பவர்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் அந்த விண்ணுலகிலும் இல்லை, இந்த மண்ணுலகிலும் இல்லை. இந்த 3னையும் பெற்றவனை இந்த பிரபஞ்சமே எதிர்த்து நின்றாலும் அதை எதிர்த்து போரிடும் ஆற்றல் அவனுக்குள் உண்டு. இறந்து போன மீன்கள் தான் தண்ணீர் போகும் திசையிலேயே பயணிக்கும். உயிருள்ள மீன்கள் தண்ணீரின் ஓட்டத்தை எதிர்த்து பயணம் செய்யும். துன்பங்களோடு சேர்ந்து பயணிக்காமல் அதை எதிர்த்து நீச்சல் போட பழகுங்கள். எதையும் எளிதில் வெல்லலாம். அதிர்ஷ்டம் என்கிற யந்திரத்தை நம்பாமல் உங்களின் உழைப்பு என்கிற மந்திரத்தை நம்பினால் நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் வளமானதாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் எப்போதும் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறது என்று வருந்தாதீர்கள். எல்லா அதிசயங்களும் இருட்டை கிழித்தெறியும் வெளிச்சத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. இருளை நினைத்து வருந்தாமல் வெளிச்சத்தை தேடி நகர்ந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் பிரகாசமானதாக மாறும். எந்த சூழ்நிலையிலும் சுயநலமின்றியும் ஒழுக்கமாகவும் வாழுங்கள். உங்களுக்கு உண்டாகும் துன்பங்களுக்காக கலங்கி ஒழுக்கமான வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள். மூட நம்பிக்கைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் முன்பு துயரங்கள் பெரிய கோட்டையாக எழும்பி நின்றாலும் உங்களின் ஒழுக்கம் அதனை மிக எளிதாக தகர்த்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கும். வாழ்க்கைக்கு ஒழுக்கமும் அவசியம் என்பதை உணருங்கள். உங்கள் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எந்த ஒரு தீய செயல்களையும் செய்து விடாதீர்கள். சிறந்த லட்சியத்தை மனதில் கொண்டு முறையான வழிமுறைகளை பின்பற்றி தைரியத்துடன் வெற்றி பாதையில் வீரநடை போடுங்கள். மிக பெரிய வெற்றிகள் எப்போதும் உங்கள் பக்கம் உண்டு. நமக்கு நாமே செய்து கொள்ளும் துன்பங்களை தவிர வேறு துன்பங்கள் எதுவும் நம்மை அணுகுவதில்லை. அதற்கும் நம் ஆணவமே முதல் காரணம். துன்பம் ஏன் வந்தது என உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அந்த துன்பத்திற்கான காரணத்தில் ஒரு பாதியை நீங்கள் செய்திருப்பீர்கள், மறு பாதியை இந்த உலகம் செய்திருக்கும். இந்த ஆராய்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும்.
துன்பத்திற்கு காரணமான முதல் பாதியை நீங்கள் கட்டுப்படுத்திவிட்டால் எந்த துன்பங்களும் உங்களை ஒருபோதும் தீண்டுவதில்லை என்பதே அது. நம்பிக்கையற்றவர்கள் தங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் பிறர் மீது பழி சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். பிறர் மீது பழி சொல்லும் போது நாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவோம். சொந்த காலில் நிற்க பழகுங்கள். உங்கள் துன்பத்திற்கான பொறுப்பு முழுவதையும் உங்களின் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான வலிமையும் உதவியும் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கின்றன. அவற்றின் உதவி கொண்டு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வியடைந்தால் துவண்டு விடாதே. எந்த சூழலிலும் முயற்சிக்கு மட்டும் நீ அடிமையாக இருந்து விட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். மற்றவர்கள் நம்மை கவனிக்க வேண்டும் என்றால் குப்பையில் கூட படுத்து புரளலாம். மற்றவர்களால் நாம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றால் இடம் பார்த்துதான் அமரவே வேண்டும். நீங்கள் மற்றவர்களால் கவனிக்கப்பட வேண்டுமா இல்லை கௌரவிக்கப்பட வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற சித்திரவதைகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஓரிடத்தில் வைத்து அதை நாம் நரகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளவும் உங்களால் முடியும். அதை தவிர்த்துவிட்டு தாண்டி செல்லவும் உங்களால் முடியும். நரகமாக தோன்றும் ஓரிடத்திலிருந்து உங்களை நீங்களே வெளியேற்றிக் கொண்டு நிம்மதியை அனுபவிக்கவும் உங்களால் முடியும். நீங்கள்தான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அவைகளுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். நீ எவ்வளவு பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றும் உன்னிடம் இருந்தால் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் பலம் எது என்பதை முதலில் உணருங்கள். உங்கள் பலம்தான் உங்கள் வாழ்வு. உங்கள் பலவீனம்தான் உங்கள் மரணம். பலமே உங்களுக்கான மகிழ்ச்சியையும் அழிவற்ற நிலையான வாழ்வையும் தரும். வாழ்க்கையில் பல இடங்களில் நாம் எதையும் விரும்பி செய்வதில்லை. ஒவ்வொன்றையும் செய்யுமாறு நாம் யாரோ ஒருவரால் வற்புறுத்தப்படுகிறோம். நாம் செயல்புரிவதற்கு காரணம் ஏதோ ஒரு வலுக்கட்டாய சக்தியாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறது. அவற்றை உடைத்துக் கொண்டு நீங்கள் வெளியே வரும்போதுதான் உங்கள் வாழ்வை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். உனக்கு வெற்றிக்கான ரகசியங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் நீ எந்த சாதனைகளையும் செய்யாத வரை நீ உலகமெல்லாம் அதை எடுத்துச் சொன்னாலும் உனக்கு யாரும் செவிசாய்க்க மாட்டார்கள். நீ பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றால் முதலில் உனது இலக்கில் நீ வெற்றி பெற வேண்டும். குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை விட அதை அடைய தேவைப்படும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில்தான் அடங்கியிருக்கிறது மிகப்பெரிய வெற்றிக்கான அனைத்து ரகசியங்களும். உண்மை உங்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அதன் பாதையை பின்பற்றி நீங்கள் எப்போதும் உண்மையாகவே இருங்கள். எந்த சூழலிலும் கோழையாகவும் வேடதாரியாகவும் மட்டும் மாறி நிற்காதீர்கள். அது உங்களை மீள முடியாத துன்பத்தில்தான் தள்ளிவிடும். நீங்கள் குழந்தை பருவத்தில் செய்த குறும்புகளையும் தவறுகளையும் நினைத்து இப்போது சிரிப்பது போல் இன்று நீங்கள் செய்கின்ற தவறுகளை நினைத்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் சிரிக்கும் நிலையை உருவாக்கி விடாதீர்கள். இப்போது நீங்கள் வளர்ந்துவிட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து குழந்தையாகவே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். எந்த குழந்தைகளுக்கும் குறிக்கோளும் இல்லை, லட்சியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு குறிக்கோளும் லட்சியங்களும் கனவுகளும் நிறையவே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் தனித்துவம் எது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதுதான் உங்கள் தனித்துவம். உங்களின் தனித்துவத்தை பாதுகாத்து மேம்படுத்துங்கள். உங்கள் தனித்துவத்தை மட்டும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வில் மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது. அவர்களாக எந்த முயற்சியும் செய்யாமல் ஏதாவது முயற்சி செய்பவரையும் எள்ளி நகையாடி ஏளனம் செய்பவர்களின் வார்த்தைகளுக்கு சிறிதும் செவி சாய்க்காதீர்கள். அது உங்களை தோல்வி என்ற புதைக்குழிக்குள் தள்ளிவிடும். பிறகு அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. உங்களின் கடந்த கால வாழ்க்கையை ஆழ்ந்து படித்து அந்த வழியை மற்றவர் பின்பற்றும் அளவிற்கு உங்களின் எதிர்கால வாழ்க்கையை பெருமை மிக்கதாக மாற்றி அமைக்க நிகழ்காலத்தில் ஓய்வில்லாமல் உழைத்திடுங்கள். உங்களின் அறியாமைகளை கண்டுபிடித்து அதில் தெளிவான அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து துன்பங்களும் உங்கள் அறியாமையால் தான் ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வில் நடக்கும் நன்மைகள் அனைத்திற்கும் உங்களின் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் என்பதையும், உங்கள் வாழ்வில் நடக்கும் தீமைகள் அனைத்திற்கும் உங்களின் அறியாமைதான் காரணம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் அறியாமை இருளை நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும்.
நீங்கள் எந்த தருணத்தில் தன்னம்பிக்கையை இழந்து வாழத் தொடங்குகிறீர்களோ அங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்வின் வீழ்ச்சிகள். உங்களை யார் கைவிட்டாலும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதீர்கள். உங்களுக்கு வரும் துயரங்களுக்கு, நீங்கள் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கான அறிவை இன்னும் நீங்கள் பெறாமல் இருப்பதுதான் காரணம் என்பதை தெளிவாக உணருங்கள். உங்கள் ஆழ்மனதை நீங்கள் சரியாக தயார் செய்தால் தலை சிறந்த ஒருவராக உங்களால் உருவாக முடியும். எப்போதும் உங்கள் நேரத்தை சரியாக கையாளுங்கள். அதுதான் உங்களுடைய முதன்மையான மதிப்புமிக்க சொத்து. எப்போதும் நீங்கள் விரும்புவதை மட்டும் செய்யுங்கள். உங்கள் முழு ஆற்றல் அப்போதுதான் வெளிப்படும். உங்கள் மனக்கண்ணில் உங்கள் வெற்றியை நீங்கள் காணாத வரை நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்யவே முடியாது என்பதை உணருங்கள். எல்லா தடைகளையும் தாண்டி வாய்ப்பு உங்கள் கண்களுக்கு தெரியுமானால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயம் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர்கள் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நினைத்ததையெல்லாம் உடனே அடைய வேண்டும் என்ற பலரின் எண்ணம்தான் வாழ்க்கை முழுக்க அவர்களை நிரந்தர முட்டாளாக வைத்திருக்கிறது. எந்த ஒரு மாற்றம் நிகழ்வதற்கும் சிறிது காலம் பிடிக்கும் என்பதை உணருங்கள். தங்கத்தை விட உயர்வாக உங்கள் நேரம் உங்களுக்கு எப்போது தெரிகிறதோ அப்போதுதான் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கவே தொடங்குவீர்கள். வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும் தற்போதைய சூழல் எதுவாயினும் அது தற்காலிகமானதுதான். விரைவில் அது கடந்து போகும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உண்மையில் வெற்றி பெற விரும்பினால் உங்களிடம் இருக்கும் முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி போடுங்கள். அதை செய்யாத வரை நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். உங்கள் நம்பிக்கையே உங்களை வெற்றியை நோக்கி உந்தித் தள்ளும் என்பதை மறந்து விடாதீர்கள். அறிவே ஞானத்திற்கான ஒரே வழி. நாம் பெறும் அறிவும் ஞானமுமே நம்மை சிறந்த அறிவாளியாக மாற்றும். நீங்கள் அடிமை என்பதற்கு சாட்சியாக இருப்பது உங்களுக்குள் இருக்கும் பொறாமை குணம்தான். உங்களை வாழ்வில் முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் பெரும் தடையும் இந்த பொறாமை குணம்தான். எப்போதும் பொறாமை குணம் மட்டும் உங்களை அண்டவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் யாராலும் செய்ய முடியாத மகத்தான சாதனைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வாழ்வில் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது எங்கு இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை அடையவே முடியாது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பது அவர்களுக்கு இருக்கும் நேரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நேரம் மற்றும் மனம்தான் உங்கள் வாழ்வை மாற்றும் இரண்டு காரியங்கள். உங்களை மகிழ்விக்கும் எதனோடு இவைகளை செலவழிக்கப் போகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்வு அமையும். நீ சாதிக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை ஒரு நாள் அழ வைத்து பார்க்கும். உன் மீது மட்டும் நம்பிக்கை வை. அதுதான் உன்னை வாழ வைத்து பார்க்கும். உங்களை எதுவும் கட்டுப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நீங்களும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எதற்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை. அப்போதுதான் வாழ்க்கை என்னும் விளையாட்டை நீங்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற முடியும். நீங்கள் விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். உங்கள் விருப்பத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு இருந்தால் உங்களின் லட்சிய கனவுகள் நிஜங்களாக மலர்வதற்கு ஒரே வழி அந்த சிந்தனைகளுக்கு மனதில் நிரந்தரமான இடத்தை கொடுப்பதுதான். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும். உங்கள் வெளிமனதில் நீங்கள் நம்பிக்கையுடன் எந்த காட்சியை நிலைப்படுத்தி இருக்கிறீர்களோ அதை உங்கள் ஆழ்மனம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நிஜத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களால் கற்பனை செய்கின்ற எது ஒன்றையும் உங்களால் உருவாக்கவும் முடியும். உங்களின் கற்பனை சக்தியை கவனமாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை கைப்பற்றுங்கள். எதையும் எதிர்கொள்ள பயந்து கோழைகளாகவே இருப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோழைத்தனத்தை விட பெரியதொரு பாவம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. கோழைகள் ஒருபோதும் காப்பாற்றப்படுவதும் இல்லை. தர்மத்திற்கு பல தலைக்குனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதர்மம் வென்று தர்மம் தோற்றதாக இதுவரை சரித்திரமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ சந்திக்கும் தோல்விகள் தற்காலிகமானவைதான். நீ நேர்மையின் வழியில் செல்கிறாய் என்றால் உன் வெற்றிகளை சுமப்பதற்காகவே வரலாற்றின் பக்கங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே.